உங்க போனை கொஞ்சம் எடுங்கல. அதுல இருக்கிற உங்களோட டெய்லி மியூசிக் பிளேலிஸ்ட கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நாம தினமும் இயல்பா கேக்குற இந்த பாட்டுகளுக்கு பின்னாடி யாருக்கும் தெரியாம ரொம்ப அமைதியா ஒரு மிகப்பெரிய ஃபினான்ஷியல் எம்பையர் இயங்கிட்டு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இது ஒரு இன்விசிபிள் நொஸ்டால்ஜியா முனோபலி. இன்னைக்கு நாம அலச போற இந்த விஷயம் உங்களை ஆச்சரியத்தின் உச்சிக்கே கொண்டு போகுது. உள்ள போகலாமா? இந்த நம்பரை கொஞ்சம் கவனிங்க. 2 பில்லியன், அதாவது 200 கோடி. 2006ல ரிலீஸ் ஆன டாரன்கோ மொஹப்பத் அப்படிங்கிற ஒரு பழைய பாட்டு சமீபத்துல வெறும் ஒரே குவார்ட்டர்ல இன்ஸ்டாகிராம்ல 2 பில்லியன் வியூஸை தாண்டி ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 18 வருஷம் பழமையான ஒரு பாட்டு இன்னைக்கு மொத்த இன்டர்நெட்டையும் ரூல் பண்ணிட்டு இருக்கு. இப்போ உங்க மைண்ட்ல ஒரு மிகப்பெரிய கேள்வி ஓடிட்டு இருக்கணும். இந்த பாட்டு இவ்ளோ வைரல் ஆகுதே, இதுக்கான பணம் யாருக்கு போகும்? இன்ஸ்டாகிராம் வச்சுக்கிறாங்களா, இல்ல அந்த பாட்டை பாடின சிங்கர் வாங்கிக்கிறாரா? நம்மளோட பழைய நினைவுகளை தூண்டுற ஒவ்வொரு வைரல் ட்ரெண்டுக்கு பின்னாலும் அந்த செக்க நிஜமா யார்தான் வாங்குறா? அந்த செக் நிஜமாவே யார் கைக்கு போகுது தெரியுமா? டிப்ஸ் மியூசிக் லிமிடெட். இவங்க பயன்படுத்துற ஒரு சீக்ரெட் ஆயுதம் தான் பெர்பெச்சுவல் ராயல்டி ஸ்ட்ரீம். அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். எந்த ஒரு புதிய உற்பத்தி செலவும் இல்லாம உங்ககிட்ட இருக்கிற ஒரு அறிவுசார் சொத்துரிமையிலிருந்து இங்கே அது இசை தொடர்ச்சியாகவும் நிரந்தரமாகவும் வருமானம் வந்துகிட்டே இருக்கிறது. அதாவது நாம தூங்கிட்டு இருக்கும்போதும் இவங்களுக்கு பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும். இவங்க பிசினஸ்ல யாராலும் அசைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய மோட் இருக்கு. அதுதான் இந்த 34,000 பாடல்கள். ரங்கீலா, தில் து பாகல் ஹை மாதிரியான 90s மற்றும் 2000ஸ்ல வந்த பிளாக் பஸ்டர் படங்களோட எவர்கிரீன் கிளாசிக் பாடல்களின் முழு உரிமையும் இவங்க கிட்ட தான் இருக்கு. இதுல என்ன ஆச்சரியம்னா, எவ்வளவு கோடி கொடுத்தாலும் இதை யாராலும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. புதிய காம்படிட்டர்ஸ் மார்க்கெட்டுக்கு வந்தாலும் இந்த கலெக்ஷனை அவங்களால உருவாக்கவே முடியாது. சரி, இந்த மாபெரும் கலெக்ஷனை வச்சு அவங்க என்ன பண்றாங்க? அத மக்கள்கிட்ட நேரடியா கொண்டு சேர்க்க அவங்க பயன்படுத்துற பிரம்மாண்டமான மெகஃபோன் தான் அவங்களுடைய யூடியூப் நெட்வொர்க். கொஞ்சம் நஞ்சம் இல்ல, 153.1 மில்லியன் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ். எந்த ஒரு மிடில் மேனோ இல்லாம இந்த மிகப்பெரிய டிஜிட்டல் ரியல் எஸ்டேட் மூலமா அவங்களுடைய பாடல்கள் உலகம் எங்கும் ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ விஷயத்துக்கு வருவோம். பணமலைன்னு சொன்னேன்ல, அது ஏன் இப்போ உங்களுக்கு புரியும். இவங்களோட Q4 EBDA 10% உயர்ந்து பிரமிக்க வைக்கும் வகையில 74% மார்ஜினை தொட்டிருக்கு. போன வருஷம் இதே காலகட்டத்துல இது 47.5% இருந்துச்சு. 74% மார்ஜின் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்க சம்பாதிக்கிற பணத்துல கிட்டத்தட்ட முக்காவாசி பணம் லாபமாவே அவங்க கைக்கு வந்து சேருது. அவங்களோட வளர்ச்சி எந்த அளவுக்கு வேகமா இருக்குன்னு பாருங்க. ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் அவங்களோட ரெவென்யூ சும்மா ஜெட் வேகத்துல போயிட்டு இருக்கு. Q2ல 15%, Q3ல 21%, இப்போ Q4ல அவங்களோட ரெவென்யூ 32% உயர்ந்து 103.9 கோடி ரூபாயா மாறியிருக்கு. ஆனா இருங்க, இதை விட ஒரு ஷாக்கிங் நம்பர் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸ்டே வித் மீ. வெயிட், திஸ் சேஞ்சஸ் எவ்ரிதிங். இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்க. 75.28% கேஷ் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்டட் கேபிட்டல். எந்த ஒரு பிசினஸ் இருந்தாலும் இது ஒரு ஸ்ட்ரிக்ட்லி வேர்ல்ட் கிளாஸ் மெட்ரிக். நாம போட்ட முதலீட்டுல இருந்து இவ்ளோ அதிகப்படியான லாபம் பணமா திரும்புறது சாதாரண விஷயமே கிடையாது. இதுதான் இந்த கம்பெனியோட உண்மையான பலம். இந்த இடத்துல தான் நான் நிஜமாவே ஷாக்கான. இவங்க கிட்ட 196 கோடி ரூபாய்க்கு மேல ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ இருக்கு. இவ்ளோ பணம் சம்பாதிக்கிறாங்களே, கடன் எவ்ளோ இருக்கும்னு பார்த்தா அவங்க பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிற கடன் வெறும் 5.10 கோடி மட்டும்தான். கிட்டத்தட்ட 0 டெப்த்ல இவ்ளோ பிரம்மாண்டமான பணப்புழக்கத்தை இந்த பிசினஸ் உருவாக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்க இந்த தொகுப்பை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, மியூசிக் ராயல்டி பிசினஸ்ல இவ்வளவு லாபம் இருக்குன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா, இல்ல இது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? நாங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் கண்டிப்பா படிப்போம். அப்புறம் இந்த அலசல்ல இருந்து உங்களுக்கு வேல்யூ கிடைச்சிருந்தா உடனே அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. அது இந்த சேனலை உங்கள மாதிரி பல பேரை சென்றடைய ரொம்ப உதவியா இருக்கும். நம்பர்ஸ் ஓகே, ஆனா மேனேஜ்மெண்ட் எப்படி? ஒரு கம்பெனில நாம நம்பிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சொல்றத செய்றாங்களான்னு பார்க்கணும். குமார் தௌரானியோட ட்ராக்கரை பாருங்க. FY25 மற்றும் FY26ல அவங்க கொடுத்த டார்கெட் 20%. ஆனா அவங்க சாதிச்சது அதை விட அதிகம். அவங்க எப்பவுமே குறைவா வாக்குறுதி கொடுத்துட்டு ஆனா அதை விட பல மடங்கு அதிகமா சாதிச்சு காட்டியிருக்காங்க. அதனாலதான் இவங்களோட மேனேஜ்மெண்ட் கிரெடிபிலிட்டிக்கு 8/10 ஸ்கோர் கொடுத்திருக்கோம். சரி, இனிமேல் இந்த கம்பெனி எப்படி வளரும்? அதுக்கான ஹிடன் growth என்ஜின் இதுதான். பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வருஷா வருஷம் 40% வளருது. 13,000 பாடல்களை உலகெங்கும் கொண்டு சேர்க்க வார்னர் மியூசிக் கூட ஒரு குளோபல் டீல்.
போட்டு, கோகோ கோலா, நெட்ஃப்ளிக்ஸ் கூட சிங்க் டீல்ஸ். அப்புறம் FY27ல தில்ஜித் தோசாஞ்ச், டேவிட் தவான்னு ஒரு மிகப்பெரிய பட ரிலீஸ் லைனப் இருக்கு. எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்குல்ல. ஆனா இங்கதான் ஒரு பெரிய கேட்ச் இருக்கு. நாம கவனிக்க வேண்டிய அந்த உண்மை என்னன்னு சொல்றேன். பிசினஸ் இவ்ளோ சூப்பரா இருந்தா ஸ்டாக் மார்க்கெட் சும்மா இருக்குமா? இந்த கம்பெனி ரொம்ப நல்லா செயல்படுதுங்கிற விஷயம் சன்வேக்கு ஏற்கனவே தெரிஞ்சிடுச்சு. அதனால ஒரு ஃப்ளாலெஸ் எக்ஸிகியூஷனுக்கு எவ்ளோ விலை கொடுக்கணுமோ அந்த பிரீமியம் விலையை மார்க்கெட் ஏற்கனவே இந்த ஸ்டாக்குக்கு கொடுத்துடுச்சு. அதாவது டிப்ஸ் மியூசிக் இப்போ அதோட ஏர்னிங்ஸை விட தோராயமாக 35-40 மடங்கு அதிகமான விலையில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா கம்பெனி நியர் பெர்ஃபெக்ஷனுக்கு பிரைஸ் பண்ணப்பட்டிருக்கு. அவங்க ரிலீஸ் பண்ண போல படங்கள்ல ஏதாவது ஒரு சின்ன தாமதம் நடந்தா கூட அது இந்த ஸ்டாக் விலையை ரொம்பவே கடுமையா பாதிக்கலாம். இதுல நம்ம ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு ரெட் ஃபிளாக் இருக்கு. கடந்த 3 வருஷங்கள்ல கம்பெனியின் ஓனர்ஸ், அதாவது ப்ரமோட்டர்ஸ், அவங்களோட பங்குகளை படிப்படியா 10.8% குறைச்சு இப்ப 64.15% வச்சிருக்காங்க. இது ஏன் குறையுது அப்படிங்கறத நாம ட்ராக் பண்ணியே ஆகணும். இது ஒரு ஆம்பர் ஃபிளாக். அண்ட் ஃபைனலி கண்டென்ட் காஸ்ட். பெரிய படங்களோட உரிமையை வாங்குற செலவு இப்போ 18% இருக்கு. ஆனா அடுத்த வருஷம் இது அவங்க வருமானத்துல 25-28% அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இதனால மார்ஜின்ல ஒரு சின்ன பிரஷர் கண்டிப்பா வரலாம். அடுத்தடுத்த பெரிய ரிலீஸ்கள் சரியான நேரத்துல நடக்கிறது ரொம்ப அவசியம். சோ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? உங்ககிட்ட ஏற்கனவே இந்த ஸ்டாக் இருந்தா அதை தாராளமா ஹோல்ட் பண்ணலாம். ஆனா புதுசா வாங்க நினைக்கிறவங்க இப்போதைக்கு வெயிட் பண்றது நல்லது. இது ஒரு 15-20% குறைந்து அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூவான 550 650 ரூபீஸ்க்கு வரும்போதோ அல்லது Q1 FY27ல அவங்க 25% 30% உறுதி பண்ணும்போதோ வாங்குறது தான் புத்திசாலித்தனமான முடிவு. ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட முதலீட்டு ஆலோசகர் கிடையாது. இந்த தொகுப்பில் உள்ள எதுவும் எந்தவிதமான ஃபினான்ஷியல் அட்வைஸும் கிடையாது. இவை அனைத்தும் முழுக்க முழுக்க கல்வி மற்றும் தகவல்களுக்காக மட்டுமே. முதலீடு செய்வதற்கு முன் நீங்களாகவே சொந்தமாக ரீசர்ச் செய்து தகுதியான ஆலோசகரை அணுகி முடிவெடுங்கள். இப்போ இந்த கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன். இந்தியாவோட மியூசிக் இண்டஸ்ட்ரி ஒரு மிகப்பெரிய ஹிடன் மொனாபலியா இல்ல பெர்ஃபெக்ட்லியா பிரைஸ் செய்யப்பட்ட இந்த நொஸ்டால்ஜியா ஒரு ட்ராப்பா? யோசிச்சு பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு ஏதாவது ஒரு புது ஐடியா இல்ல இன்சைட் கொடுத்திருந்தா தயவு செய்து கீழே இருக்கிற லைக் பட்டனை தட்டி விடுங்க. அது உண்மையாவே ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஒவ்வொரு வாரமும் நாங்க கொண்டு வரும் இது போல பல ஆழமான அலசல்களை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. சீரியஸா சொல்றேன், நீங்க உங்களை பின்னாடி கண்டிப்பா தேங்க் பண்ணிப்பீங்க. See you in the next one.